இனியாவும் ஜெனியும் ஒரு வழியா இந்த பக்கம் ராதிகாவோட வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இங்க ராதிகாவுமே ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. இனியா பேசின விஷயம் எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க இனியாவை தன்னோட பொண்ணோட இடத்துல ஸ்தானத்துல வச்சு யோசிச்சு பார்த்திருப்பாங்க. சொல்ல போனா மைக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அவளும் இப்படிதானே போய் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க ராதிகாவோட அம்மாவுமே இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு போறானுங்கன்னு நினைச்சிட்டு நீ வருத்தப்பட்டு இருக்காத, அவங்க இந்த மாதிரி இங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்கியா தான் இந்த மாதிரி உழவு பாக்குறதுக்காக அவங்க 2 பேரும் அமுச்சு வச்சிருக்கா, நீ மறுபடியும் இதை நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ராதிகாவோட அம்மா என்னதான் சொன்னாலும் இந்த பக்கம் ராதிகாவோட மண்டையில ஏறவே இல்லை. இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே இருந்துகிட்டு இங்க ராதிகா வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த பக்கம் பாக்கியாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு முதல்ல பாக்கியாவை பத்தி நினைக்கிறதா இருந்தா இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க, நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் நான் தான் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட நான் தான் வந்து உங்களை உசுப்பேத்தி விட்டு இந்த பக்கம் பாக்கியா குடும்பத்தை சீரழிச்சிட்டு இருக்கேன், பாக்கியோட ஹோட்டலை அழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா வீட்டுல மட்டும் கிடையாது வெளியில இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நியூஸ் வரைக்கும் என்னதான் கெட்டவளோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில என்ன நீங்க மாட்டி விட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட கோபியுமே நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணவே இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாக்கியா தான், முதல்ல அவளை முடிச்சா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறுபடியும் ரோகிணி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு நீங்க பண்றதை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியானா அப்புறம் எப்படி எல்லாத்தையும் பாக்கியா தான் பொறுப்பேற்றுக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப கேவலமான செயல் செஞ்சு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல கெட்டு போன சிக்கனை கலக்காம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே பாக்கியோட பிரச்சனைக்கு போகாதீங்க, அவங்க வாழ்க்கை அவங்கள வாழ விடுங்க, நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அதை எதையுமே கேட்காம திரும்ப திரும்ப பாக்கியாவை போய் தொந்தரவு பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய கேஸ்ல மாட்டிட்டு இருக்கீங்களே, இதை விட உங்களுக்கு கேவலமான விஷயம் எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு கோபி மறுபடியும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷனா இந்த பக்கம் ராதிகாவோட கணத்துல அறையறதுக்கு கையும் ஓங்குறாங்க. அப்ப ராதிகாவும் ரொம்ப கோபத்தோட நீங்க என்ன அறையினா அறைங்க, ஆனா இதுதான் நீங்க என்ன அடிக்கிற கடைசி அடியா இருக்கணும், சொல்ல போனா நான் வந்து உங்க கூட வாழ விருப்பம் இல்லாம உங்களை டைவர்ஸ் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தா என்னோட பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்கும் போல இருக்கு, அதனால இதுக்கு மேல என்னால உங்க கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட கோபியுமே என்ன ராதிகா அப்படி பண்ணிட்டு இருக்க, இது கூட இந்த பாக்கியோட சதியா தான் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த பிரச்சனை பண்ற மாதிரி பண்ணி கடைசியில என் பேரை கெடுத்து விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க ராதிகாவோட அம்மாவுமே இருந்துகிட்டு இங்க பாருங்க மாப்பிள்ள, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க சொல்ற மாதிரி பாக்கியா தான், அவங்க பொண்ணு அமுச்சு விட்டு அது மட்டும் இல்லாம அவங்களோட மருமக ஜெனி இங்க வந்து ராதிகாவை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க, அது மட்டும் இல்லாம அவங்களோட பொண்ணு இனியா இருக்காளே அவ என்னோட பொண்ணை பயங்கரமா வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இந்த மாதிரி நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் காரணம் ராதிகா தான் அப்படிங்கிறத இங்க ராதிகா கிட்டே சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க, இது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னா நீங்க இதுக்கு பதிலடி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இங்க மறுபடியும் கோபி கொந்தளிச்சுக்கிட்டு இங்க டைரக்டா பாக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டு இங்க இனியாவை பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியுமே உங்க அம்மாவோட பேச்சு கேட்டுட்டு வந்து எனக்கு எதனா என் வீட்டுல பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க இனியாவுமே கோபி மேல இருக்கிற பாசத்தினால இங்க பாருங்கப்பா, நான் வந்து அம்மா சொல்லிலாம் ஒன்றும் பேசல, எனக்கு உங்க மேல இருக்க அக்கறையினால தான் பேசினேன், நீங்க முதல்ல மாதிரி இல்லப்பா, இந்த மாதிரி வந்து அம்மா கூட நீங்க இருந்தப்ப ரொம்பவே சந்தோஷமா இருந்தீங்க, ஆனா என்னைக்கு உங்களோட லைஃப்ல அந்த ராதிகா வந்தாங்களோ அன்னையில இருந்து நம்ம குடும்பமே பிரிஞ்சு போச்சுப்பா, அதுக்கு தான் நான் அவங்கள போய் திட்டிட்டு வந்தேன், அப்படியாவது அவங்க நம்ம வாழ்க்கையை விட்டு போறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே கோபிக்கு ரொம்பவே கோவம் வருது. அந்த கோவத்துல இந்த பக்கம் இனியாவை பார்த்து நான் உனக்கு அன்னைக்கே அந்த டான்ஸ் கிளாஸை சேர்த்து விட்டுருக்க மாட்டேன், சொல்லப்போனா உனக்கு தேவையில்லாத விட்டி செலவு பண்ணுமான்னு எனக்கு என்ன இருந்துச்சு, என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ராதிகா கூட எங்க கூட சேர்ந்து வாழ வந்துருவேன்னு பார்த்தா நீ மறுபடியும் ராதிகாவை என் வீட்டை விட்டு துரத்திட்டு மறுபடியும் உங்க அம்மா கூட்டிட்டு வந்து வைக்கலான்னு பாக்குறியா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, உங்க அம்மா என் வாழ்க்கையை விட்டு எப்போ போயிட்டா, இதுக்கு மேல அவளை என்னோட வாழ்க்கையில வச்சு யோசிக்க முடியாது, அதை விட முக்கியமா நீ உங்க அம்மா கூட சேர்ந்துட்டு என்ன டபுள் கம் விளையாடிட்டல, இதுக்கு மேல பாரு நீ அனுபவிப்ப உங்க கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இனியாவே மிரட்டிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி உன்னோட பொண்ணை நீயே மிரட்டிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இந்த மாதிரி உனக்காக தானே பேசிட்டு இருக்கா, நீ எப்படியோ நம்ம குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும், பாக்கியமும் அப்பதான் அந்த கேஸை வாபஸ் வாங்கி உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்காக தானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க ஈஸ்வரியை பார்த்து கோபியுமே ரொம்ப கோபத்தோட நீங்க முதல்ல பேசாதீங்க, நீங்க மட்டும் என்ன சாதாரண ஆள் நினைக்கிறீங்களா, எங்க அப்பா இருந்தப்போ நீங்க எங்க அப்பாவை பார்க்கவே விடல, சொல்லப்போனா அதுக்கு உள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்கியா கூட சேர்ந்துட்டு அடம்பிடிச்ச ஆள் தானே நீங்க, அவங்களோட கடைசி இறுதிச்சடங்கு கூட என்னால பண்ண முடியாம போச்சு, அதுக்கு நீங்களும் தான் காரணம், நான் இப்ப பாக்கியாவை மட்டும் பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணல, உங்க எல்லாருமே சேர்த்து பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன், என்ன ஒரு திங்க் ஜாஸ்தியா போயிட்டு என்னோட பசங்களை என்னோட பக்கம் இழுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா என் பசங்க பாக்கியா கூட இருக்கிறதுனாலதான் அவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா, இதே என்னோட பசங்க எல்லாருமே பாக்கியா விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா அவ கண்டிப்பா கஷ்டப்படுவாங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து ஈஸ்வரிக்கும் இனியாக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்பா சொல்ல போனா இந்த அளவுக்கு வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி பாக்கியாக பழி வாங்கியிருக்காரு, அது மட்டும் இல்லாம எங்களை கூட அம்மாக்கு எதிராக திருப்ப பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இதெல்லாம் பேசி முடியிற நேரத்துல கரெக்டா செல்லினுமே அங்க வந்துடுறாங்க. செல்லினை பார்த்த கோபியுமே ரொம்ப கோபத்தோட என்ன செல்லியன் நீ உங்க அம்மா கூட சேர்ந்துட்டியா, என்ன ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்க வர மாதிரி வந்துட்டு இப்போ உன்னோட ஒய்ஃபை வச்சு என்னோட ராதிகாவை திட்டிக்கிட்டு இருக்கியா, சொல்ல போனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அந்த பாக்கியா தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க எதுவுமே தெரியாத செல்லினுமே அப்பா நான் யார்கிட்டயுமே எதுவும் சொல்லலப்பா, என்னாச்சுப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ வீட்டுல இருக்கிற ஜெனி வந்து என்னோட ராதிகாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு போயிட்டு இருக்கா, இப்ப அவளுமே வந்து என்ன டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப கோவமா பேசுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவொடனே செல்லினுமே ரொம்ப கோவப்பட்டு இங்க ஜெனி மேல கை வச்சிடறாரு. இதை பார்த்தா பாக்கியா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இந்த மாதிரி வந்து ஒரு வயசு பொண்ணு மேல
மேல கை வைப்பேன். சொல்லப்போனா இந்த மாதிரி பொண்ணு அடிக்கிறது உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா? அந்த ஆள் கூட சேர்ந்த கடைசி வரைக்கும் இப்படிதான்டா இருப்ப. இப்பவும் சொல்றேன், அந்த ஆளை விட்டு ஒழுங்கா விலகி வந்துரு. அப்படி மறுபடியுமே அந்த ஆள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச அப்படின்னா நீ அந்த ஆள் கூட போயிடு. எங்க வீட்டுல நீ இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபப்படுறாங்க. இதை கேட்டு செலியனும் இருந்துகிட்டு, என்னம்மா பேசிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பேசாத, அப்பா எப்பவுமே நல்லவர் தான், நமக்காக தான் யோசிச்சுட்டு இருக்காரு, நீ தான் அப்பாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்கியாட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க பாக்கியாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இனியாவும் இருந்துகிட்டு, முதல்ல சொல்றது கேளுனா, அம்மா சொல்றது கேளு, அம்மா சொல்றது உண்மைதான். கிட்டத்தட்ட அப்பா நமக்காக எதுவுமே பண்ணல, அம்மாவை பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி அவர் பக்கம் இழுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அம்மாவை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் அண்ணனுக்கு பட வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அம்மாவை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் உனக்குமே ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. நானும் அம்மா விட்டு பிரிஞ்சு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எனக்குமே டான்ஸ் கிளாஸ் ஃபீஸ் கட்டி அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு. அப்போ உண்மையிலுமே அப்பா கெட்டவர் தானா, நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் செலியனுக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. அதே நேரத்துல ஈஸ்வரியுமே, நானுமே தப்பா நினைச்சிட்டேன் பாக்கியா, என்னை மன்னிச்சிரு. சொல்லப்போனா இந்த கோபி ரொம்ப நல்லவன், இப்போ கொஞ்சம் திருந்திட்டான்னு நினைச்சேன், பட் ஆனா இவன் திருந்தவே கிடையாது. இவன் பாரு, இவங்க அப்பாவோட இறுதி சடங்குல கலந்துக்காம விட்டேன்னு சொல்லி தானே இவன் என் மேல என்ன பழி வாங்கணும்னு நினைச்சான். ஆனா உண்மை சொல்லப்போனா அந்த இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்குள்ள தகுதி கூட இவனுக்கு கிடையாது. இப்பதான் புரியுது பாக்கியா, நீ எதுக்காக இவனை எதிர்த்துட்டு இருக்கன்ட்டு. இவனை கண்டிப்பா இந்த கேஸ்ல சிக்க வச்சு நமக்கு பண்ண துரோகத்துக்கு இவனை அனுபவிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே வர்றாங்க. இந்த பக்கம் செலியனுக்குமே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா தான் இல்லாத போது நடந்த விஷயத்தினால அவருமே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ கோப்பையுமே ரொம்ப கோபத்தோட மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட வக்கீலுக்கு கால் பண்ணி, சார் இங்க பாருங்க சார், எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியில் வரணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க, அவங்க கிட்ட ஆதாரம் ஃபுல்லா இருக்கு, முதல்ல நீங்க அந்த ஆதாரத்தை அழிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆதாரத்தை அழிக்கிறதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா, அந்த செஃபோட வாயை நீங்க அடைக்கணும், அந்த செஃப் பேசாம இருந்தான்னா இங்க பாக்கியாக்கு எதிராக கேஸ் திரும்பிடும், அப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க ஈஸியா அந்த கேஸை விட்டு வெளில வந்துடலாம், அந்த செஃப் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க கோபியுமே இருந்துகிட்டு இதை பத்தியுமே யோசிக்காம அந்த செஃபோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்க போயிட்டு அந்த செஃபையுமே கூப்பிட்டு, இங்க பாரு, நீ வந்து ஏற்கனவே எனக்கு பணம் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்காக வந்த, அப்புறம் என்ன திடீர்னு இடையில நல்லவனா மாறி எனக்கு எதிராக மாறிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த செஃபுமே இருந்துகிட்டு, இங்க பாருங்க, உங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி துரோகம் பண்ண நினைச்சதுனாலதான் என்னோட குழந்தையோட உயிரே வந்து போயிட்டு திரும்பி வந்திருக்கு, மறுபடியும் அந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன், அது மட்டும் இல்லாம நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கோபியுமே இருந்துகிட்டு, இங்க பாரு, எனக்கு எதிராக நீ சாட்சி சொன்ன அப்படின்னா கண்டிப்பா உன்னை மட்டும் இல்ல உன்னோட குடும்பத்தையே நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். என்னை பார்த்தா கிளீன் சேவ் பண்ணிட்டு பார்க்க வந்து அம்மாஞ்சி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? ஆனா நான் பயங்கரமானவன், ஒழுங்கா என் வழியில தலையிடுற வேலை வச்சுக்காத, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டு அந்த செஃபையுமே விரட்டிட்டு கோபியுமே மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு போறாரு. ஆனா இந்த பக்கம் கோபி பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டுட்டு இங்க ராதிகாவுமே இதுக்கு மேல இந்த வீட்டுல கோபி இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி வரும்போதே அந்த கேட்டையுமே சாத்திடுறாங்க. இதை பார்த்த கோபியுமே எதுக்காக ராதிகா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு கொலகாரனை இதுக்கு மேல நான் வீட்டுல வைக்க விரும்பல, சொல்லப்போனா இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, இன்னையோட உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன், உனக்கு நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன், அதுல சைன் பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கை இதோட முடிச்சுக்குவோம், இதுக்கு மேல என்னோட வாழ்க்கையும் மையோட வாழ்க்கையிலும் நீங்க கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராதிகாவுமே பேசி முடிக்கிறாங்க. இதை கேட்ட கோபிக்கு பயங்கரமான டென்ஷனா இருக்கு. என்ன ராதிகா, நீ பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு எதிராக வந்து பண்ணிட்டு இருக்கிற சதியில இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு தானே போராடிக்கிட்டு இருக்கேன், சொல்லப்போனா நான் சரியா தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே போய் சொல்றாங்க. ஆனா இங்க கோபி பேசுற எதையுமே கேட்காம ராதிகாவுமே போயிட்டு அவங்களோட டோரை சாத்திட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கோபியுமே பயங்கரமா காண்டாகி, இதுக்கு மேலேயுமே வந்து உன்னை விடக்கூடாது, சொல்லப்போனா நீ என்னையே வந்து சாதாரண ஆளா நினைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா மேலேயுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு.